ஸோ வெல்கம் பேக் டு மோட்டோ விஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ். கியா தரப்புலேருந்து லேட்டஸ்டான அதிரடியான ஒரு குவர்க்கியான டெக்னாலஜி குமிச்சு கொடுக்கப்பட்ட ஒரு புது ஆஃபரிங் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது நன் அதர் தேன் கியா சைராஸ் இன் ஆல் இட்ஸ் க்ளோரிங்க. இன்றைக்கி நம்ம கூட ஒரு வாக்கர் ஒன் ரிவ்யூக்காக வந்திருக்குது. ஸோ இந்த கார் வந்து எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பார்த்தோன்னே வந்து கியாவோட குளோபல் டிசைன் ட்ரெண்டில் இது இருக்குது அப்படின்ற சொல்லலாம். ஸோ ஐகானிக்கான அவங்களோட இந்த ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் ஃபார்வர்ட் திங்கிங் டிசைன் ஐடியாலஜி வந்து இந்த காரில் இம்ப்ளை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது கூடயே வழக்கம் போல் கியாவோட ஃபேஷனில் டெக்னாலஜி வந்துட்டு பேக்டா அண்ட் பவர் பேக்டு ட்ரைவ் ட்ரெயின்ஸோட இந்த தடவை வந்திருக்குது. ஆஃபர்ட் போத் இன் பெட்ரோல் அண்ட் டீசல் என்ஜின்ஸு. ஸோ இந்த சைராஸில் என்ன இருக்குது, இது வந்து ஜென்ஸி அண்ட் மில்லினியல்ஸ்க்கான கார் அப்படின்னு சொல்லி கியா சொல்கிறாங்க. ஸோ இட் நாட் ஒன்லி லுக்ஸ் பிக்குங்க, உள்ளேயுமே இட் இஸ் வெரி பிக் போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக் அப்படின்றத சொல்லலாம். ஸோ என்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக அலசி ஆராயலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் தரப்புலேருந்து ஒரு ஃபெமிலியரான ரெக்வஸ்ட் தான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சைராஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்குற அப்டேட்டட் வீடியோஸ் எல்லாமே, அப்டேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாமே சரியான நேரத்தில் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்டீரியர் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் ஆல் நியூ கியா சைராஸ். ஸோ பார்த்தோன்னே இன்ஸ்டண்ட்டாக எனக்கு தெரியக்கூடிய விஷயம் வந்து கார் லுக்ஸ் பிக். ஸோ ரொம்ப பெருசாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ஈவன் தோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இந்த K1 சாசி அதில் தான் டிசைன் பண்ணது. இதுக்கு முன்னாடி K1 சீரீஸ் ஆஃப் பிளாட்ஃபார்மில் வந்த கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட கிராண்ட் ஐட்டன், ஆராவாக இருக்கட்டும், எக்ஸ்டர், அந்த மாதிரி கார்ஸோட அதே பிளாட்ஃபார்ம் அதே சாசி தான். பட் ஸ்டில் இந்த கியாவோட ஆஃபரிங் வந்துட்டு அந்த சாசிலேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வீல் பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் மட்டுமே இல்லை, பார்க்குறதுக்குமே ரொம்ப பெருசாக உண்மையிலேயே அந்த காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேர்முக்கு தகுதியான மாதிரி டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு இம்ப்ரெஷன்ஸ் எடுத்தோன்னே பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப ஒரு 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 ஸ்டைலிஷ் கோஷன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குவர்க்கியான ஒரு மாடர்னான ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைனாக இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ எடுத்தோன்னே இனிஷியலாக காரை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியும்னா, கியாவோட சிக்னேச்சர் டைகர் நோஸ் நம்ம பார்க்க முடியுது. குளோபல் டிசைன் தீம் வந்து நம்ம இதில் பார்க்க முடியுது. ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொஞ்சம் கீழே பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டார் மேப் எல்இடி டிஆர்எல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஐஸ் கியூப் எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு வந்து க்யூட்டாக ஐஸ் கியூப்ஸ் மாதிரி வேர்டிக்கலி ஸ்லேட்டடாக 3 எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிரில் வந்து ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்குது. 360 டிகிரி அண்ட் ஏடாஸ்க்கான கேமரா பார்க்க முடியுது. ஒரு பெரிய வைடான ஒரு ஸ்கிட் பிளேட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தோன்னே இந்த கார் வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் மாதிரி ஒரு தோட்டத்தில் இருந்தாலும் இந்த கார் வந்து ஒரு ஐஸ், அதாவது பெட்ரோல் அண்ட் டீசல் வேரியன்ஸில் வரக்கூடிய ஒரு கார் தான். ரொம்பவுமே டிசைன் வைஸ் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டிசைனோட இந்த தடவை கியா வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படியே சைட் ப்ரொஃபைலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரகடான பாக்ஸி கிளாடிங் கொடுத்துருக்குறாங்க. 17 இன்ச்சஸ்க்கான டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற இந்த வேரியண்ட் வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டான HT-X+O. ஸோ இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வீல்ஸ் டிஸ்க் பிரேக் வந்துடுது. முக்கியமாக சேஃப்டி தரப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட்டகிரியில் புதுசாக இருக்கக்கூடிய ADAS Level 2 இந்த காரில் வந்துடுது. போத் கேமரா as well as ரேடார் சிஸ்டம். அது கூடயே வந்து 360 டிகிரி கேமரா ஃபங்க்ஷனாலிட்டி வந்துடுது. ப்ளஸ் சேஃப்டி அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா 20+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது அலாங் வித் ADAS Level 2. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இப்போ இந்த சேஃப்டி ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே அப்டேட்டடாக என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க அப்படின்ற சொல்லலாம். அப்படியே சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்டெண்டட் வீல் பேஸ் வந்து நமக்கு பார்த்தோன்னே எவிடெண்ட்டாக தெரியுது. ஸோ எக்ஸ்டர் ஐட்டன் அந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்டடாக நீளமாகவே கொடுத்துருக்குறாங்க. ஆப்வியஸாக இது இன்டீரியரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அதை நம்ம பார்க்குறப்ப பார்த்துக்கலாம். டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தோம்னா ஒரு ப்ளஸ் டோர் ஹேண்டில்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இது சில மாடல்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். என்ன மாடல் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த கலரே வந்துட்டு ஒரு எலக்ட்ரிஃபைடு ஒரு லுக்கை கொடுக்குது அப்படின்றத சொல்ல முடியும்.
கீழே திரும்பியும் பிரஸ்ட் அலுமினியம் ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த குவார்டர் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக கொடுத்துருக்காங்க. இது ஒரு எஸ்யூவியோட லுக்கை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டில் இந்த கார் வந்துட்டு ஒரு மினி டிஃபெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நேரில் வந்து பார்க்குறப்போ இதில் சில டிஃபெண்டரோட டிசைன் கியூஸை நம்ம பார்க்க முடியுது. அந்த வைப்ஸுமே இருக்குது. ஒரு பெரிய எஸ்யூவிக்கான தோற்றம் இதில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு யூனிக்கான டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பி பில்லர் வந்துட்டு ஒரு செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க, 2 விண்டோ பென்ஸையும் பிரிக்கிற மாதிரி. அதே மாதிரி யூஸ்வலாக வந்துட்டு மேலே வந்து ரூஃப் வந்து ஸ்கூப்பிங்காக வரும். இந்த காரில் வந்துட்டு ரூஃபை வந்து பாக்ஸியாகவே ரீடைன் பண்ணிக்கிட்டு கீழே இந்த டிசைன் இந்த கிளாஸ் ஏரியா இந்த டிசைனை மேலே கட் ஆகிறது வந்து இங்கே ஒரு ஸ்கூப்பிங்காக கொடுத்துருக்காங்க. ரேடிக்கலாக இருக்குது. இது வந்து ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கான ஒரு டிசைன் லாங்குவேஜ் தான் அப்படின்றத நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். ரியர் சைடு ஆஃப் தி கியா சைரோஸ் பார்த்தோம் அப்படின்னா அதே ரேடிக்கலான அதே குவர்க்கியான டிசைன் லாங்குவேஜ் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ரியர் டெயில் லேம்ப்ஸ் வந்து கீழே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே அந்த ஸ்டார் மேப் எல்இடிஸை நம்ம பார்க்க முடியுது, டிஆர்எல்ஸை பார்க்க முடியுது. ரிவர்ஸ் லைட் வந்து பம்பரில் கொடுத்துருக்குறாங்க, இண்டிகேட்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு எக்ஸ்டெண்டட் ஃபீச்சர் மாதிரி இங்கேயுமே டாப் எண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிரேக் எல்இடிஸ் வந்து இருக்குது. டெயில் லேம்ப்ஸ் வந்து 2 போர்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பார்த்தோன்னா ஒரு கண்ணை கவரக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. பாக்ஸியான லுக் கொடுத்துருக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவேன். இது ஒரு மலேசியாலேயோ இந்தோனேஷியாலேயோ நம்ம ஒரு ஏஷியன் மார்க்கெட்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு கார் மாதிரி இருக்குது. பாக்ஸியாக இருந்தாலும் ஸ்டைலிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நம்பலன்னா நேரில் வந்து கியா ஷோரூமில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னே நம்மளால் சொல்ல முடியுது. ஸோ இந்த கார் வந்து sub 4 மீட்டர் செக்மெண்ட் அப்படின்றனால கரெக்டாக அந்த டிசைன் வந்து ஏரோடைனமிக்கலாகவும் இருக்கணும், அதே சமயம் கட் பண்ண மாதிரியும் இருக்கணும், நீட்டாக போல்டாக இருக்குது அப்படின்ற சொல்லுவேன். இதுதான் இந்த காரோட எக்ஸ்டீரியர் இம்ப்ரெஷன்ஸாக நான் சொல்ல விரும்புகிறது. ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்பாய்லர்ஸ் வந்து அதுலேயே வந்துட்டு அப்படியே இம்பைப் பண்ணியிருக்காங்க டிசைன்லேயே. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மினிமலிஸ்டான கியா லோகோ பார்க்க முடியுது, ஆட்டோமேட்டிக் பிராண்டிங் பார்க்க முடியுது, சைரோஸ்ன்ற பிராண்டிங் பார்க்க முடியுது. இங்கேயுமே அந்த பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷை கொடுத்து ஓவராலாக 360 டிகிரியில் வந்து காரோட டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாங்க பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நல்ல ஹெவியாக இருக்குங்க, நல்ல ஹெஃப்டோட தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இட்ஸ் குட் டீசென்ட் பூட் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் போதுமான அளவுக்கு ஒரு ஃபேமிலியோட லக்கேஜஸை கேரி பண்ண முடியும். சீட் வந்து ஆக்சுவலாக ரிக்ளைண்டாக இருக்குது. சீட்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ரிக்ளைனபிள் அண்ட் அட்ஜஸ்டபிள். அதனால் இந்த செட்டப்பில் உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் இருக்குது. ஒரு சின்ன பார்சல் ட்ரே கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ப்ராக்டிகாலிட்டியை மைண்டில் வச்சுருக்காங்க. ரொம்ப ஒன்றும் ஹை மவுண்டட் இதுவாக இல்லை. ஸோ உங்களுக்கு லக்கேஜஸ் எடுத்து வைக்கிறப்போ ரொம்ப ஒன்றும் பெரிய சேலஞ்சஸாக இருக்காது. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நல்ல ஹெஃப்டோட க்ளோஸ் ஆகுதுங்க. இப்போ வாங்க இன்டீரியரை போய் பார்க்கலாம். ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ஆல் நியூ கியா சைராஸ் பார்க்கலாம். ப்ளஸ் டோர் ஹேண்டில்ஸ் நல்லா ஈஸியாக இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. டோர் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுதுங்க. வாவ், உள்ளே வந்தோடனே எனக்கு வந்து இந்த சீட் வந்து நல்லா ஹைட் ஏற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்ற சொல்ல முடியும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்டர்ஸ் கூட இதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இன்க்ரஸ் எக்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே அகைன் ஈஸியாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு எஸ்யூவியில் எப்படி நம்ம வந்து அப்படியே வாக் பண்ணி உள்ளே போவோமோ அந்த மாதிரி தான் இந்த கேபின்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஈஸியாகவே என்ட்ரு பண்ண முடியுது. சீட்ஸ் நல்லா வைடாக இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வீல் பேஸ் அட்வான்டேஜ் பார்த்தீங்களா. ஸோ இந்த சாசியில் வீல் பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணனால எனக்கு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் லெக் ரூம் இருக்குது. ஹெட் ரூம் வந்து சொல்லவே வேணாம் இந்த பாக்ஸி டிசைனில். ஸோ தாராளமாகவே இருக்குது அப்படின்ற சொல்லுவேன். இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அந்த பிரஸ்ட் அலுமினியம் தீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், பின்னாடி சீட்ஸில் வந்து வென்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது ஹர்மன் கார்டனோட ஸ்பீக்கர்ஸ் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒரு சின்ன டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோர்ஸில் வந்துட்டு ஒரு மேட் ஃபினிஷ், கிளாஸ் ஃபினிஷ், மேட் ஃபினிஷ் இந்த 3 காம்போ வந்துட்டு த்ரூ அவுட்டாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியம் டச்சாக இருக்குது. சன்பிளைன்ஸ் இருக்குது. உங்களோட வெயில் கால ட்ராவல்களில் உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹியூஜ் பேனராமிக் சன்ரூஃப் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணி காட்டுறோம். கண்டிப்பாக இந்த கேபினை வந்து ஏரியா உங்களுக்கு ஸ்பேசியஸாக வச்சுக்கோன்னு சொல்ல முடியும். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குவார்டர் கிளாஸஸும் நிறைய லைட்டை வந்து கேபின்குள்ளே கொடுக்குது. என்னோட இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்த சீட்ஸ் வந்து நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட்டும் கொடுக்குது. நல்ல குஷனாகவும் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஈஸியாக 3 பேர் இதில் அகாமடேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது.
நம்மளை கூலா வச்சுக்கிறதுக்காக ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஃபாஸ்ட் சார்ஜிங் டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையரோட இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷனர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓவராலா இந்த கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒரு ப்ரீமியமா ஒரு லாஞ்சில் உட்காந்து நான் வந்து ஒரு ஹைவே க்ரூஸையோ ஒரு லாங் டிராவலையோ எடுக்கலாம், அந்த மாதிரி சொகுசாவே வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் மார்க்ஸ் ஃபார் திஸ் கியா. ஃப்ரண்ட் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறோம். நல்லா ஈஸியாகவே எஸ்யூவிக்குள்ளே வர மாதிரி வாக்இன் பண்ணி வர முடியுது. வந்தோடனே ரொம்ப அட்ராக்டிவான விஷயம் என்னன்னா இந்த ஸ்டீரிங் வீல் தாங்க. இது கியாவோட லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய இவி கார்ஸில் வர மாதிரி இருக்க அந்த லேட்டஸ்டான அந்த ஸ்டீரிங் வீல் டிசைன் தான். அவங்களோட மாடர்ன் இன்டர்நேஷனல் ட்ரெண்டில் இதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு டியூவல் லேயர் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுது. சின்ன சின்ன டீடைல்ஸ் இந்த ஸ்டிச்சிங்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இட் இஸ் டன் டு பர்ஃபெக்ஷன் அப்படின்ற சொல்லுவேன். இந்த குவாலிட்டி ஆஃப் த பிளாஸ்டிக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. டிரைவ் மோட் இங்கே கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் மோட் இங்கே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்ல தான் நம்ம இந்த மாதிரி பார்ப்போம். டெடிகேட்டட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க டிரைவ் மோட், ட்ராக்ஷன் மோடுக்குலாம். பட்டன்ஸ் எல்லாம் நல்ல டாக்டைலா இருக்கு, நல்லா ஃபிட்ஜிட்டியா இருக்கு, யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இன்னொரு மேஜர் நோட்டபிளான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெரிய பேனரோமிக் டிஸ்பிளே 30 இன்ச்சஸ்க்கான பேனரோமிக் ட்ரினிட்டி டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆன் பண்ணி காட்டுறேன், நீங்க பார்க்க முடியும். 12.3 இன்ச்சஸ்க்கான இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே 5 இன்ச்சஸ்க்கான வெர்டிக்கல் டிஸ்பிளே இங்கே நமக்கு வந்து ஏசி கண்ட்ரோல்ஸை டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் காக்பிட் மாதிரி ஒரு 12 இன்ச்சஸ்க்கான ஃபுல் டிஜிட்டல் டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்ல பெரிய ஸ்கிரீன் வந்து இதுதான் நான் சொல்லுவேன். யூனிஃபைடா கொடுத்துட்டாங்க. சில பெரிய லக்ஸுரி ஜெர்மன் கார்ஸ்ல பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 30 இன்ச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த டிவி சைஸ் அந்த அளவுக்கு இருக்கிறத நல்லா ஒரு ஒயிட் ஸ்கிரீன் சிஸ்டம்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களோட ஃபேவரட் ஆப்ஸ், கனெக்டிவிட்டி ஆப்ஸ் எல்லாமே நீங்க ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கனெக்டிவிட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏசியோட கண்ட்ரோல்ஸுமே யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா சிம்பிளா இருக்கு அப்படின்றத கண்டிப்பா சொல்ல முடியும். ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு விஷயமா இருக்குது இந்த கன்சோல் ஆல் டுகெதரா பாக்குறதுக்கு. டேஷ்போர்டோட ஃபீலே பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர்ல கொடுத்துருக்காங்க. த்ரூ அவுட்டா அந்த கேபின் ஃபுல்லா நம்ம இந்த தீமை பார்க்க முடியுது. ஒரு சென்ஸ் ஆஃப் எலகன்ஸை கொடுக்குது, ஒரு சுப்பீரியாரிட்டியை கொடுக்குது அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதே மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ், இந்த கியர் நாப் பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல இருந்து 2 செக்மெண்ட் மேல இருக்கிற கார்ஸ்ல தான் இந்த மாதிரி ஒரு கியர் நாப் பாப்பீங்க. ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. அட்டென்ஷன் டு டீடைல் கியால நான் இம்ப்ரெஸ் ஆன விஷயம் வந்துட்டு அந்த டீடைல் ஆஃப் குவாலிட்டி, இந்த லெவல் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க. இந்த செக்மெண்ட் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக அவங்க பண்றாங்க அப்படின்றது ரொம்பவே கிளியரா தெரியுதுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த பட்டன்ஸ்லாம் ஒரு கிளாஸ் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இது இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றதுக்கான பட்டன்ஸ். ஏசி கண்ட்ரோல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டாக்கிள் ஸ்விட்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட் ஃபினிஷ்ல வருது. இங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ 12 வோல்ட் 180 வாட்ஸ்க்கான சார்ஜர் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதை தொடர்ந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டீடைல் பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக் கோட்டிங் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளா, ஸ்னக்கா, நல்ல ஹைட்டான பிளேஸ்ல உங்களை உட்கார வச்சு ஒரு அத்தாரிட்டேட்டிவான வியூவை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். நிச்சயமா இந்த காரோட டிரைவ் இம்ப்ரெஷன்ஸ்ல இந்த சீட்டை பத்தி நம்ம பேசுவோம். பேடிங் நல்லா இருக்கு, குஷனிங் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ரிப்டு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஆரஞ்ச் தீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆரஞ்ச் தீமுமே நம்ம அங்கங்க இந்த பாடி ஃபுல்லா கேரி ஃபார்வர்ட் ஆகிறது நம்ம பார்க்க முடியும். வென்டிலேட்டட் சீட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் கிளாஸா இந்த செக்மெண்ட்ல 4 சீட்டுக்குமே வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி 2 பின்னாடி 2க்கும் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துருது. ஓவராலா இந்த லே அவுட் பாக்குறதுக்கு ரொம்ப அப் மார்க்கெட்டா ஒரு ஜெர்மன் கார் மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்லலாம். செக்மெண்ட் அபோவ் அப்படின்றது நிச்சயமா சொல்ல முடியுங்க. பெனரோமிக் சன்ரூஃபை பார்த்தே ஆகணும். நம்ம கண்ட்ரியோட ஃபேன் ஃபேவரட் பெனரோமிக் சன்ரூஃப், நல்ல மேசிவ் சன்ரூஃபா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க நைட் டைம்ல டிராவல் பண்றப்போ ஸ்டார்ஸ் கூட டிராவல் பண்ற மாதிரியும், நீங்க விண்டி டைம்ல டிராவல் பண்றப்போ விண்ட் ஆன் தி கேபினை ஃபீல் பண்ற மாதிரியும், சன்னி டேஸ்ல நீங்க அந்த சன்னோட வார்ம்த்தை என்ஜாய் பண்ற மாதிரியும் இந்த பெனரோமிக் சன்ரூஃப் இருக்குது. எக்ஸலண்டா இருக்கு அப்படின்றத சொல்லுவேன். குடூஸ் டு கியா ஃபார் த டச்சஸ்ங்க. இந்த கீனான ப்ரீமியம் டச்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேபின் லைட்ஸுமே நம்ம தொட்டோம்னா அழகா உள்ள இருந்து வருது. ஸோ எல்லாமே ப்ரீமியமா இருக்கு, டாக்டைலா இருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். இங்க ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பெடல்ஸ்லயுமே ஒரு ஸ்போர்ட்டி பினிஷ்காக அலுமினியம் பெடல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ இந்த கீஸை பத்தி பார்ப்போம். இதுதான் ஆல் நியூ கியா சைராஸோட கீஸ். நல்லா இருக்கு, பக்காவா இருக்கு, செம ப்ரீமியமா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இந்த செக்மெண்ட்ல இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த கீஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். லாக் அன்லாக்லாம் சைட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா பிளெயினா தான் இருக்கும், ஒரு மினிமலிஸ்ட் டிசைனா இருக்குன்னு சொல்லுவேன். இதுலயே உங்களுக்கு பூட் ஓபன் பண்றதுக்கான பட்டனும் இருக்கு,
அதே மாதிரி நீங்க வந்து லாக் பட்டன் அழுத்தி பிடிச்சீங்கன்னா 4 விண்டோஸும் மேல உங்களுக்கு ரோல் ஆகும். அன்லாக் அழுத்தி பிடிச்சீங்கன்னா 4 விண்டோஸ் கீழே ரோல் ஆகும். முன்னாடி நம்ம சில ஜெர்மன் கார்ஸ்ல பார்த்துருக்கோம். என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, கேட்கறதுக்கு ஆர்வமா இருப்போம். ஸோ நல்லா இருக்கு. இடையில 2 கப் ஹோல்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது, ஆம்ரெஸ்ட்குள்ள ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. ஓவராலா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு தரமா பண்ணியிருக்காங்க இந்த தடவை கியா, தாராளமா சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த கார்ல கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸுமே இருக்குது. SOS பட்டன் நீங்க இங்க இருந்தே ட்ரிகர் பண்ணலாம். ஆன்ரோட் அசிஸ்டன்ஸ் வேணும்னா அதெல்லாம் உங்களோட ரியர் வியூ மிரர்லயே கொடுத்துருக்காங்க. கியா கனெக்டுக்கான பட்டனும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஹேண்டியா, எல்லாமே டிரைவர் ஃபோக்கஸ்டா இருக்கு அப்படின்ற சொல்லுவேன். ஓவராலா இந்த கியா சைரோஸோட இன்டீரியர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல். இந்த காரோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் இந்த இன்டீரியர் தான் சொல்லுவேன். ஒரு தடவை ஒரு கார் என்தூசியாசிஸ்ட், ஒரு லக்ஸூரியஸான ஒரு பிட்ஸை விரும்புறவங்க இந்த சைராஸ்குள்ள வாக்இன் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த கார் அதுக்காக வாங்குவாங்கன்னு சொல்லுவேன். தட் இஸ் ஆல் அபவுட் இட் ஃபோக்ஸ். நம்ம டீடைல்டா இந்த ஆல் நியூ கியா சைராஸோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரை பார்த்தோம். ஸோ இந்த கார் எங்க கரெக்டா செட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோனட்டுக்கும் செல்டாஸ்க்கும் நடுவில் இருக்க கேப்ல செட் ஆகுது. இது யாருக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸை, நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்கான பிட்ஸ் இருக்கணும், டிசைன் வந்துட்டு தனியாக தெரியணும். ஸோ கார் வந்துட்டு யூஷுவல் கார் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஸ்பேஷியஸான கார், கம்ஃபர்ட், சேஃப்டி அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேணும், ஒரு கிளப்டாக வேணும் அப்படின்னு பார்க்குற ஒரு மில்லினியலுக்கோ ஒரு ஜென்சிக்கோ கண்டிப்பாக இந்த கார் பிடிக்கும். ஒரு சீசன்ட் என்தூசியாஸ்ட்டும் விரும்புகிற மாதிரி, ஒரு யங்ஸ்டரும் விரும்புகிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நாங்கள் நினைக்கிறோம். மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம் ஷேரிங்ன்ற பேரில் அதே பாடி அதே டிசைனை சின்ன சின்ன ட்வீக்ஸ் பண்ணி விடுற இந்த டைமில் இது பிளாட்ஃபார்ம் ஷேரிங்னு சொல்ல முடியாத அளவுக்கு இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு ப்ராடக்டாகவே இருக்குது. கியாவோட ஒரு ஆஃபரிங்காக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடூஸ் டு கியா அண்ட் வெல்டன் கியா. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த கார் வந்து தனித்துவமாக இருக்கிறதுனாலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற சொல்லுவேன். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் இட் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் இந்த காரோட டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற அடுத்தடுத்த கண்டென்ட்ஸ் உங்களை கரெக்டான டைமில் வந்து ரீச் ஆகும். இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான மோட்டரிங் கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் டிரைவ் சேஃப் அண்ட் டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.